வணக்கம். தமிழா திவ்யா டிஎன்பிஎஸ்சி மெட்ராஸ் ஹைகோர்ட் எக்ஸாம் தேர்வை முன்னிட்டு முக்கியமான 50 வினாக்கள் பார்க்க போகிறோம். 7th ஃபர்ஸ்ட் டேர்மில் உள்ள தமிழ் மற்றும் பொதறிவு வினாக்கள். முடிந்தால் 50க்கு 50 மதிப்பெண் எடுத்துக்காட்டு டெஸ்ட் சீரிஸ் 4வது டெஸ்ட் சீரிஸ் பார்க்கிறோம். 50க்கு 50 மதிப்பெண் எடுப்பவர்கள், அதற்கு குறைவாக எடுப்பவர்கள் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க. ஃபர்ஸ்ட் கொஸ்டின், பேச்சு மொழியை உலக வழக்கு என்றும் எழுத்து மொழியை செய்யுள் வழக்கு என்றும் கூறியவர் யார்? பேச்சு மொழியை உலக வழக்கு என்றும் எழுத்து மொழியை செய்யுள் வழக்கு என்றும் கூறியவர் யார்? ஆன்சர் சி. தொல்காப்பியர். இரண்டாவது கொஸ்டின் பொறுத்துக. ஆன்சர் ஏ. மூணாவது கொஸ்டின், சுதந்திரம் என்பது பிறப்புரிமை, அதை அடைந்தே தீர்வேன் என்று கூறியவர் யார்? சுதந்திரம் என்பது எனது பிறப்புரிமை, அதை அடைந்தே தீர்வேன் என்று கூறியவர் யார்? ஆன்சர் டி. திலகர். நாலாவது கொஸ்டின், முத்துராமலிங்க தேவர் பேச்சு உள்ளத்தில் இருந்து வெளிவருகிறது, உதடுகளில் இருந்து அல்ல என்று கூறியவர் யார்? முத்துராமலிங்க தேவர் பேச்சு உள்ளத்தில் இருந்து வெளிவருகிறது, உதடுகளில் இருந்து அல்ல என்று கூறியவர் யார்? ஆன்சர் சி. ராஜாஜி. ஐந்தாவது கொஸ்டின், பாஞ்சை வளம் யார் தொடுத்த நூலில் இருந்து எடுக்கப்பட்டது? பாஞ்சை வளம் யார் தொடுத்த நூலில் இருந்து எடுக்கப்பட்டது? ஆன்சர் வனமாமலை. டி. ஆறாவது கொஸ்டின், அணுவை துளைத்து ஏழ்கடலை புகட்டி குறுக தரித்த குரல் என்று பாடியவர் யார்? அணுவை துளைத்து ஏழ்கடலை புகட்டி குறுக தரித்த குரல் என்று கூறியவர் யார்? ஆன்சர் பி. ஔவையார். ஏழாவது கொஸ்டின், சரியான கூற்றை தேர்ந்தெடு. ஃபர்ஸ்ட் கூற்று, ஔகாரம் சொல்லின் இடையிலும் இறுதியிலும் வராது. இரண்டாவது கூற்று, சொல்லின் முதலில் வந்தால் 2 மாத்திரை அளவை பெறும். கூற்று 3, சொல்லின் இடையிலும் இறுதியிலும் வந்தால் பெறும் மாத்திரை அளவு 1 மாத்திரை. கூற்று 4, வேட்கை என்னும் சொல்லில் ஐகார குறுக்கம் பெறும் மாத்திரை அளவு 1. சரியான கூற்றை தேர்ந்தெடு. ஆன்சர் சி. 1, 4 சரி. எட்டாவது கொஸ்டின், ஜாதவ் பயங்க்கு இந்திய வனமகன் பட்டம் எந்த பல்கலைக்கழகத்தால் வழங்கப்பட்டது? ஜாதவ் பயங்கிற்கு இந்திய வனமகன் பட்டம் எந்த பல்கலைக்கழகத்தால் வழங்கப்பட்டது? ஆன்சர் பி. ஜவஹர்லால் நேரு. ஒன்பதாவது கொஸ்டின், கொல்லிப்பாவை என்னும் இதழை நடத்தியவர் யார்? கொல்லிப்பாவை என்னும் இதழை நடத்தியவர் யார்? ஆன்சர் டி. ராஜா மார்த்தாண்டன். 10வது கொஸ்டின், சரியானதை தேர்ந்தெடு. 10வது கொஸ்டின், சரியானதை தேர்ந்தெடு. ஆன்சர் சி. 10வது கொஸ்டின் ஆன்சர் சி. 11வது கொஸ்டின், தமிழ் திரைப்பட பாடலாசிரியராகவும் நாடக எழுத்தாளராகவும் புகழ் பெற்றவர் யார்? தமிழ் திரைப்பட பாடலாசிரியராகவும் நாடக எழுத்தாளராகவும் புகழ் பெற்றவர் யார்? ஆன்சர் பி. உடுமலை நாராயணகவி. 12வது கொஸ்டின், சுரதா இயற்றாத நூல் எது? சுரதா இயற்றாத நூல் எது? 12வது கொஸ்டின். ஆன்சர் டெல்லி கொங்குதேர் வாழ்க்கை. 13வது கொஸ்டின், பூமியானது அண்டத்தின் மையத்திலிருந்து டேஸ் ஆண்டு தொலைவில் உள்ளது. பூமியானது அண்டத்தின் மையத்திலிருந்து டேஸ் ஒளியாண்டு தொலைவில் உள்ளது. ஆன்சர் பி. 25,000 ஒளியாண்டு. 14வது கொஸ்டின், ஒரு நாட்டிக்கல் மைல் என்பது? ஆன்சர் ஏ. 15வது கொஸ்டின், திருவாலங்காடு செப்பேடுகள் யாருடையது? திருவாலங்காடு செப்பேடு யாருடையது? 15வது கொஸ்டின். ஆன்சர் ஏ. முதலாம் ராஜேந்திர சோழன். 16வது கொஸ்டின், ஔரங்கசீப்பின் அவைகள வரலாற்று அறிஞர் யார்? ஔரங்கசீப்பின் அவைகள வரலாற்று அறிஞர் யார்? ஆன்சர் காபிகான். 17வது கொஸ்டின்,
இந்துக்களும் இஸ்லாமியரும் கடவுளை வெவ்வேறு பெயர்களில் அழைத்தாலும் இருப்பது ஒரே ஒரு கடவுள் மட்டுமே என கூறியவர் யார்? இந்துக்களும் இஸ்லாமியரும் கடவுளை வெவ்வேறு பெயர்களில் அழைத்தாலும் இருப்பது ஒரே ஒரு கடவுள் மட்டுமே என்று கூறியவர் யார்? ஆன்சர் ஏ. கரிதாசர். 18வது கொஸ்டின். சரியான இணையை தேர்ந்தெடுக்கவும். சரியான இணை 18க்கு ஆன்சர் ஏ. 19வது கொஸ்டின். சரியான கூற்றை தேர்ந்தெடுக்கவும். கூற்று 1 குடைவர கட்டடக்கலைக்கு முன்னோடியாக திகழ்ந்தவர் பல்லவர் அரசர் மகேந்திரவர்மன். கூற்று 2 மண்டகப்பட்டிலுள்ள குடைவர கோவிலே அவர் உருவாக்கிய முதல் குடைவரை கோவிலாகும். சரியான கூற்றை தேர்ந்தெடுக்கவும். 19க்கு ஆன்சர் சி. 1 2 மட்டும் சரி. 20வது கொஸ்டின். மாமல்லபுரத்தில் உள்ள நினைவு சின்னங்களும் கோவில்களும் யுனெஸ்கோவால் எப்போது அங்கீகரிக்கப்பட்டது? மாமல்லபுரத்தில் உள்ள நினைவு சின்னங்களும் கோவில்களும் யுனெஸ்கோவால் எப்போது அங்கீகரிக்கப்பட்டது? ஆன்சர் டி. 1984. 21வது கொஸ்டின். ராஜஸ்தானி பாணியில் ஓவியங்கள் யாருடைய காலத்தில் தோற்றம் பெற்றவை? ராஜஸ்தானி பாணியில் ஓவியங்கள் யாருடைய காலத்தில் தோற்றம் பெற்றவைனா 21க்கு ஆன்சர் டெல்லி ராஜபுத்திரர்கள். 22வது கொஸ்டின். சிஸ்டி அமைப்பை இந்தியாவில் பிரபலமாக்கியவர் யார்? சிஸ்டி அமைப்பை இந்தியாவில் பிரபலமாக்கியவர் யார்? 22வது கொஸ்டினுக்கு ஆன்சர் ஏ. மொயினுதீன் சிஸ்டி. 23வது கொஸ்டின். வேள்விக்குடி செப்பேடுகளின் கொடையாளி என அறியப்பட்டவர் யார்? வேள்விக்குடி செப்பேடுகளின் கொடையாளி என அறியப்பட்டவர் யார்? ஸ்பெல்லிங் மிஸ்டேக் இருக்கும், கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. ஆன்சர் சி. வரகுண பாண்டியன். 24வது கொஸ்டின். நாற்பதின்மர் என்றறியப்பட்ட துருக்கிய பிரபுகள் குழுவை ஒழித்தவர் யார்? நாற்பதின்மர் என்றறியப்பட்ட துருக்கிய பிரபுகள் குழுவை ஒழித்தவர் யார்? 24வது கொஸ்டினுக்கு ஆன்சர் டி. கியாசுதீன் பால்பன். 25வது கொஸ்டின். இந்தியாவில் பாரசீக கட்டிட முறையை அறிமுகப்படுத்தியவர் யார்? இந்தியாவில் பாரசீக கட்டிட முறையை அறிமுகப்படுத்தியவர் யார்? 25வது கொஸ்டினுக்கு ஆன்சர் பி. பாபர். 26வது கொஸ்டின். அஷ்டதிக் கஜங்கள் யாருடைய அவையில் இருந்தனர்? அஷ்டதிக் கஜங்கள் யாருடைய அவையில் இருந்தன? 26வது கொஸ்டினுக்கு ஆன்சர் சி. கிருஷ்ணதேவராயர். 27வது கொஸ்டின். சமண சமயத்தை நிறுவியவர் யார்? சமண சமயத்தை நிறுவியவர் யார்? 27வது கொஸ்டின். சமண சமயத்தை நிறுவியவர் யார்? ஆன்சர் ஏ. பார்சவநாதர். 28வது கொஸ்டின். சங்கம வம்சத்தின் தலைசிறந்த அரசர் யார்? சங்கம வம்சத்தின் தலைசிறந்த அரசர் யார்? 28வது கொஸ்டினுக்கு ஆன்சர் ஏ. இரண்டாம் தேவராயர். 29வது கொஸ்டின். சோழர்களின் கட்டடக்கலைக்கான எடுத்துக்காட்டு எது? 29வது கொஸ்டின். சோழர்களின் கட்டடக்கலைக்கான எடுத்துக்காட்டு எது? 29வது கொஸ்டினுக்கு ஆன்சர் டி. தஞ்சாவூர். 30வது கொஸ்டின். அஜ்மீர் நகரத்தை நிர்மாணித்தவர் யார்? அஜ்மீர் நகரத்தை நிர்மாணித்தவர் யார்? 30வது கொஸ்டினுக்கு ஆன்சர் சிம்மராஜ். 31வது கொஸ்டின். மண் சப்தாரி முறையை அறிமுகப்படுத்தியவர் யார்? மண் சப்தாரி முறையை அறிமுகப்படுத்தியவர் யார்? 31வது கொஸ்டினுக்கு ஆன்சர் பி. அக்பர். 32வது கொஸ்டின். காஞ்சிபுரத்தில் உள்ள வைகுண்ட பெருமாள் கோவிலை கட்டியவர் யார்? 32வது கொஸ்டின். காஞ்சிபுரத்தில் உள்ள வைகுண்ட பெருமாள் கோவிலை கட்டியவர் யார்? 32க்கு ஆன்சர் சி. இரண்டாம் நந்திவர்மன். 33வது கொஸ்டின் பொறுத்துக. 33வது கொஸ்டின் பொறுத்துக. 33வது கொஸ்டினுக்கு ஆன்சர் ஏ. 34வது கொஸ்டின். கூற்று. சிவப்பு நிறம் காற்று மூலக்கூறுகளால் குறைவான அளவில் சிதறடிக்கப்படுகின்றன. காரணம், சிவப்பு நிறமானது மற்ற நிறங்களை விட அதிக அலைநீளம் கொண்டது ஆகும். எனவே சிவப்பு நிறம் காற்றில் அதிக தொலைவு பயணம் செய்யும். ஆன்சர் 34வது கொஸ்டினுக்கு ஆன்சர்
பி கூற்று மற்றும் காரணம் இரண்டும் சரி. 35வது கொஸ்டின் பின்வருவனவற்றில் எது பகுதி ஒளி ஊடுருவும் பொருள் எது? பின்வருவனவற்றில் எது பகுதியளவு ஒளி ஊடுருவும் பொருள்? ஆன்சர் 35வது கொஸ்டினுக்கு டி மேகம். 36வது கொஸ்டின் மின்னூட்டத்தின் எஸ்ஐ அலகு எது? மின்னூட்டத்தின் எஸ்ஐ அலகு எது? ஆன்சர் பி கூலும். 37வது கொஸ்டின் பிராக்சிமா சென்டாரி நமது பூமியிலிருந்து சூரிய குடும்பத்தில் இருந்தும் டேஸ் ஒளியாண்டு தொலைவில் உள்ளது. பிராக்சிமா சென்டாரி நமது பூமியிலிருந்தும் சூரிய குடும்பத்திலிருந்தும் டேஸ் ஒளியாண்டு தொலைவில் உள்ளது. 37வது கொஸ்டினுக்கு ஆன்சர் பி 4.22 ஒளியாண்டு. 38வது கொஸ்டின் காமிரா தொழில்நுட்பம் வளர்ச்சி அடையாத காலத்தில் சூரியனின் இயக்கத்தை பதிவு செய்ய பயன்படுத்தப்பட்ட புகைப்படம் எடுக்கும் முறைக்கு டேஸ் என்று பெயர். காமிரா தொழில்நுட்பம் வளர்ச்சி அடையாத காலத்தில் சூரியனின் இயக்கத்தை பதிவு செய்ய பயன்படுத்தப்பட்ட புகைப்படம் எடுக்கும் முறைக்கு டேஸ் என்று பெயர். 38க்கு ஆன்சர் டி சோலோகிராஃபி. 39வது கொஸ்டின் ஆன்சர் 39வது கொஸ்டின் அடர்த்தியோட எஸ்ஐ அலகு டேஸ். அடர்த்தியின் எஸ்ஐ அலகு ஆன்சர் பி. 40வது கொஸ்டின் ஒளியானது எப்பொழுதும் டேஸ் செல்லும் இந்த பண்பு டேஸ் என அழைக்கப்படுகிறது. ஒளியானது எப்பொழுதும் டேஸில் செல்லும் இந்த பண்பு டேஸ் என அழைக்கப்படுகிறது. 40வது கொஸ்டினுக்கு ஆன்சர் பி நேர்கோட்டில். அதோட பண்புன்னு பார்த்தோம்னா நாற்பதாவது கொஸ்டின் ஆன்சர் நேர்கோட்டில் செல்லும் அதோட பண்பு எதிரொலிப்பு. 41வது கொஸ்டின் ஆடியில் படும் ஒளியானது டேஸ். ஆடியில் ஒளிப்படும் ஒளியானது டேஸ். 41க்கு ஆன்சர் சி எதிரொலிப்பு அடைகிறது. 42வது கொஸ்டின் நிலவானது பூமியை ஒரு முறை சுற்றி வர டேஸ் நாட்கள் எடுத்துக்கொள்ளும். நிலவானது பூமியை ஒரு சுற்றி வர டேஸ் நாட்கள் ஆகும். 42க்கு ஆன்சர் பி 27 நாட்கள். 43வது கொஸ்டின் மெழுகுவர்த்தியின் சுடரில் வெப்பமான பகுதி எதுன்னு கேட்குறாங்க. மெழுகுவர்த்தியின் சுடரில் வெப்பமான பகுதி எது? 43க்கு ஆன்சர் ஏ நீலம். 44வது கொஸ்டின் ஒளி என்பது ஒரு வகை டேஸ். ஒளி என்பது ஒரு வகை டேஸ். 44க்கு ஆன்சர் பி ஆற்றல். 45வது கொஸ்டின் டேஸ் பரப்பு ஒளியை எதிரொலிக்கும். டேஸ் பரப்பு ஒளியை எதிரொலிக்குமா? ஆன்சர் 45க்கு சி கண்ணாடி. 46வது கொஸ்டின் வெப்பநிலை மானிகளில் உள்ள திரவமானது வெப்பப்படுத்தும் போது எவ்வாறு இருக்கும்? 46வது கொஸ்டின் வெப்பநிலை மானிகளில் உள்ள திரவமானது வெப்பப்படுத்தும் போது எவ்வாறு இருக்கும்? ஆன்சர் 46க்கு பி விரிவடையும். 47வது கொஸ்டின் செல்சியஸ் அளவீட்டு முறையானது முதலில் பயன்படுத்தியவர் யார்? செல்சியஸ் அளவீட்டு முறையானது முதலில் பயன்படுத்தியவர் யாருன்னு கேட்குறாங்க. 47க்கு ஆன்சர் ஏ ஆண்ட்ரஸ் செல்சியஸ். 48வது கொஸ்டின் தொலைநோக்கியை கண்டறிந்தவர் யார்? 48வது கொஸ்டின் தொலைநோக்கியை கண்டறிந்தவர் யார்? 48க்கு ஆன்சர் ஹான்ஸ் லிப்பர்சே. ஹான்ஸ் லிப்பர்சே. 49வது கொஸ்டின் முழு அக எதிரொலிப்பு தத்துவத்தின் அடிப்படையில் செயல்படும் சாதனம் எது? முழு அக எதிரொலிப்பு தத்துவத்தின் அடிப்படையில் செயல்படும் சாதனம் எது? 49க்கு ஆன்சர் பி ஒளியிலை. ஆன்சர் பி. 50வது கொஸ்டின் ஒளிவரைவு கருவியை உருவாக்கியவர் யார்? ஒளிவரைவு கருவியை உருவாக்கியவர் யார்? 50வது கொஸ்டின்கே ஆன்சர் பி தாமஸ் ஆல்வா எடிசன். 50க்கு 50 மதிப்பெண் எடுத்தவங்க கமெண்ட் பண்ணுங்க. அதற்கு குறைவாக எடுத்தவங்க கமெண்ட் பண்ணுங்க. வீடியோவை லைக் பண்ணிட்டு பாருங்க. நன்றி, வணக்கம். கமலா திவ்யா TNPSC.